கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகாக விஜய் அவர்கள் தமிழகத்துல பொது வெளியில தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை மீண்டும் தொடர்ந்திருந்தார். குறிப்பாக ஈரோடு பெருந்துறைக்கு அடுத்திருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தந்திருந்த அவர் இன்று தன்னுடைய அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த விஜயமங்கலம் என்ற பகுதியில தான் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. காலை முதலே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஒவ்வொருவராக வருகை தந்த ஒரு சூழல்ல அனைவருமே மாநாட்டு திடலுக்கு சென்று விட்டார்கள். விஜயனுடைய வாகனம் வருவதற்கு ஒரு பிரத்யேக வழி என்பது இங்கே அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வழியின் வழியாகத்தான் விஜய் அவர்களுடைய வாகனம் என்பது உள்ளே நுழைந்தது. அப்போதே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் விஜயை பார்ப்பதற்காக கூட்டமாக கூடியிருந்த ஒரு சூழல்ல இந்த தேசிய நெடுஞ்சாலை, அதாவது ஈரோட்டிலிருந்து கோவை செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதுமே தொண்டர்கள் நின்றிருந்தனால கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது அப்போதே ஏற்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக விஜய் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தன்னுடைய கார்ல புறப்பட்டு மீண்டும் அந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியை நோக்கி வருகை தந்திருந்தார். சரியாக அந்த திடலுக்கு அருகாமையில விஜயமங்கலம் சுங்கச்சாவடி இருக்கிறது. அந்த சுங்கச்சாவடி வரைக்கும் விஜயனுடைய வாகனம் சீராக செல்வதற்கு காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து விஜயனுடைய வாகனம் வெளியேறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தாங்க. விஜயனுடைய வாகனம் வருவதை பார்த்த தொண்டர்கள் ஏராளமானோர் தொடர்ச்சியா இந்த தேசிய நெடுஞ்சாலையிலேயே நின்று கொண்டதால கடுமையான போக்குவரத்து நெரிசலும் அப்போது ஏற்பட்டிருந்தது. சரியாக விஜயமங்கலம் சுங்கச்சாவடிக்கு சென்ற பிறகாக விஜயனுடைய வாகனம் வேகம் எடுக்க முயற்சித்த போது தொண்டர்கள் ஏராளமானோர் தொடர்ச்சியா பின்தொடர்ந்து சென்று காரை வழிமறித்திருந்தாங்க. விஜயை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்பதற்காக பெண்களும் இளைஞர்களும் படையெடுத்து பின்தொடர்ந்ததால கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில விஜயனுடைய வாகனம் என்பது தொண்டர்களால சிறைபிடிக்கப்பட்டது. விஜயனுடைய காரை கதவுகளை திறப்பதற்கும் அதே போல் கண்ணாடி கதவை தட்டி கீழே இறக்கும்படியும் பெண்கள் இளைஞர்கள் என பலரும் முயற்சித்தாங்க. இதனால இந்த பகுதியில ஒரு பரபரப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக விஜயனுடைய பாதுகாவலர்கள் மற்றும் காவல்துறையினர் சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய விஜயமங்கலம் டோல்கேட் பகுதிக்கு உடனடியாக விரைந்து அந்த தடுத்து நிறுத்தி வழிமறித்தவர்களை அப்புறப்படுத்தி தொண்டர்களை கலைந்து செல்லுமாறு கூறி அதன் பிறகாக விஜயனுடைய வாகனத்தை மீண்டும் கோவையை நோக்கி செல்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதனால இந்த பகுதியில ஒரு கடுமையான பரபரப்பும் போக்குவரத்து நெரிசலும் என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பா இந்த மாநாட்டில் பார்த்தோம் என்றால் 25,000 நபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு விரிவான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. தற்போது